மனோஜ் தான் சரியான வில்லனா இருப்பான் போல இருக்குது. சைலன்ட்டா இருந்து மொத்த குடும்பத்தையும் காலி பண்ண போறது இந்த மனோஜா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ சொத்த பிரிக்கிறதுக்கு பத்தி இந்த ரோகிணி வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அந்த வீட்ல உனக்கு சொத்து இல்லன்னுலாம் ஆகாது. உனக்கு எந்த ஷேரும் தர முடியாதுன்னு அங்கிளால சொல்ல முடியாது. நம்ம வந்து கோர்ட்ல கேஸ் போட்டோம் அப்படின்னா, உனக்கு சேர வேண்டிய பங்கெல்லாம் சேர்ந்துரும். நான் தான் சொல்றேன்ல, அந்த வீட்ட வித்துட்டு அதுவும் மெயின் ஏரியால இருக்கிறதுனால நல்ல விலைக்கு போகும். வித்துட்டு உனக்கு வர்ற பங்க வாங்குனேன்னா, நம்ம தனியா வீடு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா, இதே மாதிரி இன்னொரு ஷோரூம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ஐடியா குடுத்து வைக்க, உடனே மனோஜும் அத பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இப்போ வச்சிருந்த இந்த ஷோரூமே அண்ணாமலை அப்ப காசுல வச்சது தான் அப்படிங்கிறத அந்த கழுதைக்கு தெரியல போல இருக்குது. பயங்கரமா கடுப்பாகுது. சரி இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப விஜயாவுக்கு வந்து நம்ம கிருஷ்ணாராம் லாயர் வந்து கால் பண்ணி சொல்றாங்க. "என்ன நெனச்சிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன மேடம் நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன நெனைக்கிறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "இல்ல கேஸ நடத்தணும்னு நெனைக்கிறீங்களா? இல்லன்னா வாபஸ் வாங்கிடலாமா பேசாம?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஐய்யய்யோ! மேடம் நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? என் பையனும் நானும் கூடிய சீக்கிரம் அவகிட்ட இருந்து விவாகரத்து வாங்கணும் அப்படின்னு தானே நெனச்சுக்கிட்டு இருக்கிறோம்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியெல்லாம் எதுவும் தெரியலையே. உங்க பையன் அந்த ரோகிணி கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத நான் பார்க்க தானே செஞ்சேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க வேற யாரையாவது பார்த்துட்டு மனோஜ நெனச்சிருப்பீங்க. மனோஜுக்கு அவன சுத்தமா பிடிக்காது அவள." அப்படின்னு சொல்லவும், "என்னது மனோஜுக்கு பிடிக்காதா? முதல்ல மனோஜ் என்ன பண்றான்? ஏது பண்றான்னு கொஞ்சம் பாருங்க. நான் ஷோரூம்க்கு போயிருந்தேன் ஏசி வாங்கணுன்றதுக்காக. பார்த்தா, அங்க அந்த ரோகிணி உட்காந்துருக்கிறான். உங்க பையன் அந்த ரோகிணி கிட்ட ரொம்பவே வழிஞ்சு வழிஞ்சு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தான்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மேடம் சொல்றீங்க?" அப்படின்னு கேட்க, உடனே "நீங்க வேணா அந்த ஷோரூம்ல ஒர்க் பண்றவங்க எல்லார்கிட்டயும் கேட்டு பாருங்க. நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? எனக்கு என்ன இது அவசியமா? அப்புறம் கேஸ்ல வந்துட்டு நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு நல்ல வேலையா போச்சு அப்படின்னு வாபஸ் வாங்கிட்டு, அடுத்த கேஸ பார்க்க போயிருவேன். உங்களோட கேஸ் எடுத்து எனக்கு தலைவலி தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. இப்போ இந்த விஜயா இருந்துட்டு, "எதுக்கு இப்ப இவன் இப்படி பண்றான்? அதனால தான் நம்மள அங்க தங்க விடாம போங்க போங்கன்னு விரட்டிட்டே இருந்தானா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு, "அப்பதான் நெறைய கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. வர்றவங்கலாம் வராம போயிடுறாங்க." அப்படின்ற மாரி சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, "இவன் என்ன இப்படி பண்றான்?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வேகமா ஷோரூம்க்கு கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது மனோஜ் கிட்ட போயிட்டு மனோஜோட ஷோரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மனோஜுக்கு அப்போ விஜய் அவங்க வந்து அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. "என்ன கிருஷ்ணாராம் லாயர் சொன்னது உண்மைதான் போல இருக்குது. இவகிட்ட போய் இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு, "மனோஜ் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் வேகமா எழுந்திருச்சு நின்னுட்டு, "அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இழுக்குறாங்க. "உன்ன யாரடி முதல்ல உள்ள விட்டது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏன் ஆன்ட்டி நான் வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்க, "உன்ன யார் முதல்ல இங்க உள்ள விட்டது? உடனே ஷோரூம் திறந்திருந்துச்சு அப்படின்னா, ஏதோ உள்ள வரும்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திறந்த வீட்டுக்குள்ள மொள ஏதோ மொளஞ்ச மாதிரி மொளஞ்சுகிட்டு இருக்கிற. போடி முதல்ல வெளிய." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க. ரோகிணி மனோஜ பார்த்து முறைக்கிறாங்க. "இவன் எதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கிறான் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன்டா மனோஜ் உனக்கு அறிவு எங்க போச்சு? இவள ஷோரூம்குள்ளயே விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ இவ கூட கொஞ்சி கிளவி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்கிற மனோஜ்? இவன் வந்து உனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கா. அது உனக்கு தெரியுமா? தெரியாதா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா, இந்த ஒரு கிளையண்ட் வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அத பத்தி தாம்மா ரோகிணி சொல்றதுக்கு வந்தா." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "உன்னையத்தான் நான் சொல்லியிருக்கேன்ல, இவ மூலியமா எந்த பிசினஸும் நமக்கு வேண்டான்னு சொல்லி தானே இப்போ இந்த வீட்டையே இழந்து வந்து நிக்கிற அளவுக்கு ஆயிருக்குது. மறுபடியும் இவகிட்ட வந்து நீ பேசிக்கிட்டு இருக்கிற. எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல மனோஜ். நான் உனக்காக வீட்ட எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவுல வந்து நிக்கிறேங்கிறது உனக்கு புரியுதா? இல்லையா? இப்போ போறதுக்கு இடம் இல்லாம நம்ம அவங்க வீட்ல, இவங்க வீட்லன்னு 5க்கும் 10க்கும் அவங்க போடுற சாப்பாடுக்கு கெஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலைமையில யாரால? உன்னால தானே! நீ இவ கூட பேசக்கூடாது, இவ கூட பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்குன கடன்னால தானே! அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட வந்துட்டு விஜயா திட்டிட்டு இருக்கிறாங்க. "முதல்ல ஒண்ண சொல்லணும்டி. நீ எந்தெந்த நேரத்துல எப்படியெல்லாம் ட்ராமா போடுவன்னு நல்லாவே தெரியும். இப்ப கடைசில உன் நாடகத்த என் பையன்கிட்டயும் போட ஆரம்பிச்சுட்டியா? அவனையும் மாத்த ஆரம்பிச்சுட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான்.
வளர்ந்த பையன் இருக்கான். அவன மறைச்சு உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறா. ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு இப்படித்தான் அவ இருந்திருப்பா போல இருக்குது. அதான் அவன் அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணி இருந்துட்டு, "ஆன்ட்டி போதும் ஆன்ட்டி நீங்க ரொம்ப பேசுறீங்க. தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கத்த, உடனே விஜயா இருந்துட்டு, "என்னடி கோவம் வருதோ? உனக்கு என்னடி அப்படி உனக்கு வந்து கேட்குது? மனோஜ வந்து மனச மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற உனக்கெல்லாம் வெட்கமா இல்ல? எங்க மனோஜ் தான் ஏமாந்தவன். இவன விட்டா நமக்கு வேற ஆளு யாரும் கிடைக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இவன் தலையிலேயே மொளகா அரைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு மனோஜ பார்த்து முறைக்கிறாங்க. "எப்படிலாம் உங்க அம்மா பேசுறாங்க? நீ பார்த்துட்டு பேசாம இருக்கல" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரோகிணி அழுகுற மாதிரி போயிட்டு, "ஏன் ஆண்டி இப்படிலாம் பேசுறீங்க? நானு மனோஜ் மேல உண்மையான லவ் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஊர்ல இருக்கிற ஆம்பள பயலு ஊர்ல இருக்கிற பசங்கள எல்லாத்தையும் விட என் பையன் முட்டாளுன்னு சொல்லி அவன நல்லா ஏமாத்தலாம்னு நெனச்சு, அவன ஏமாத்திட்ட. கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்த முடிச்சு, இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடியாகி உட்காந்துக்கிட்டு இருந்த. இப்படி என் பையன ஏமாத்துன மாதிரி வேற யாரும் உனக்கு ஏமாத்துறதுக்கு கிடைக்கலையா? இப்போ இவன டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேற யாரையாவது கல்யாணம் பண்றதுக்கு நீ ஏற்பாடு பண்ணலையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு எப்படிலாம் பேசுறதுக்கு வாய் வருதோ அப்படியெல்லாம் வந்து இந்த ரோகிணிய வந்து திட்டி விடுறாங்க. "போதும் ஆண்டி இனிமே நீங்க தேவையில்லாம இப்படிலாம் பேசாதீங்க. நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல. மனோஜ் மேல நான் வச்சிருக்கிற அன்பு, பாசத்த இப்படி கொச்சையா பேசுறீங்களே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அப்புறம் எதுக்குடி உள்ள வந்த? நான் தான் கோர்ட்ல டிவோர்ஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இவகிட்டலாம் எதுக்குடா நீ பேசிக்கிட்டு இருக்கிற? நான் என்ன சொல்லியிருக்கேன்? இவகிட்ட கான்டாக்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. நீ வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற." நேத்து கிருஷ்ணாராம் நாயர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, "இந்த கேஸ நடத்தவா? இல்ல நீங்க வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? எனக்கு என்னமோ மனோஜ் வந்து உங்க புள்ள அந்த ரோகிணி கூட சேர்ந்துருவான்னு தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த ரோகிணி எல்லாத்தையும் நடிச்சு ஏமாத்தின மாதிரி இப்ப உங்க பையனையும் நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாராம் நாயர் சொல்றாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு புரியுது. கூடயே வாழ்ந்திருக்கே உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரோஹிணி இருந்துட்டு, "பாப்போம் ஆண்டி, மனோஜ வந்து எந்த சூழ்நிலையிலயும் நான் விட்டு குடுக்கவே மாட்டேன். நீங்க இப்ப வேணா என்னைய வெளியில தள்ளிறலாம். வெளியில போன்னு சொல்லிறலாம். ஆனா, கூடிய சீக்கிரம் நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழத்தான் போறேன். அத நீங்க பார்க்கத்தான் போறீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதுக்கு இந்த ஜென்மத்துல நடக்காது. அது மட்டும் இல்ல, நான் இருக்கிற வரைக்கும் மனோஜோட நிழல கூட உன்னால தொட விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுர்றாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு மனோஜ் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு ரோகிணி வந்துட்டு, இன்னும் இவன் திருந்தவே மாட்டிக்கான் பாரு. அவங்க அம்மா சொல்றத மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா, "ஏன்டா இதுக்கு தான் என்னைய ஷோரூம்ல இருக்க விடாம போங்க போங்கன்னு விரட்டிட்டே இருந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அப்படிலாம் இல்லம்மா. இவ வருவான்லாம் எனக்கு தெரியாதும்மா. நீங்க இங்க இருந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக தாம்மா நான் அப்படி பண்ணேன். அங்க போனா கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க. அவங்க பார்த்துக்குருவாங்கன்னு சொல்லி தாம்மா நான் சொன்னேன். மத்தபடி வேற எந்த ஒரு நோக்கத்திலயும் நான் சொல்லலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாங்க. உடனேன்னு, "இதோட நிறுத்திக்கோ. இனிமே இவகிட்ட பேசுறது, இல்ல இவள ஷோரூம்குள்ள விடுறது, இவ மூலமா நமக்கு பிசினஸ் வருது அப்படின்னு நினைக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுரு. அவ உன்னைய எப்படி ஏமாத்துவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ நாடகக்காரிடா. அவ ஃப்ராடு. அவ துரோகம் பண்ணியிருக்கா உனக்கு. புரியுதா இல்லையா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எனக்கு புரியுதும்மா. இனிமே நான் பேசவே மாட்டேம்மா" அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இது நடந்த முடிவும் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம பீகார்ல இருந்து வந்த அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீசர் இருக்கிறார் இல்லையா? அவர் வந்துட்டு முத்துவுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாரு, "நான் வந்து அந்த ஃபைனான்ஸ் ஆஃபீஸ்க்கு போக போறேன். வர்றியா? வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுமாங்க. "ஆமா சார், கண்டிப்பா வாரேன். நான் அந்த ஃபைனான்ஸ் ஆஃபீஸா காட்டுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கூடவே என்னோட ஒய்ஃப் மீனாவையும் கூட்டிட்டு வரலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "கண்டிப்பா வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. முதல்ல நம்ம முத்துவும் மீனாவும் அந்த ஃபைனான்சியரை பார்க்கறதுக்காக போறாங்க. உள்ள போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன எதுக்காக என்னைய தேடி வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனான்சியர் சொல்றாரு. "தெரியும்ல, நாங்க வருவோம்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, நாங்க உன்னைய பார்க்க வர்றோம்னு சொன்னா தான், நீ தான் அலைய விடுவியே. நான் அங்க இருக்கேன், இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு சுத்த விடுவேல்ல. அதனால தான் சொல்லாம வந்தோம்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த ஃபைனான்சியர் இருந்துட்டு, "ஓ! கிளவரா யோசிச்சு நீங்க இப்படி பண்ணியிருக்கீங்களா? சரி இப்ப என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் ஒண்ணும் உன்கிட்ட கேட்க வரல. ஒரு சிலர் உன்கிட்ட கேட்க வரணும், உன்கிட்ட விசாரிக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க" அப்படின்னு சொல்றாங்க.
என்ன உன் வீட்டை ஏலத்துக்கு எடுத்துருவோன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்க வந்தியா? அவ்வளவுதான், நோட்டீஸ் குடுத்தது குடுத்ததுதான். இன்னும் 10 டேஸ்ல நான் வந்து அந்த வீட்டை வந்து ஏலத்துக்கு எடுத்துருவேன். மத்தபடி என்னால எதுவும் பண்ண முடியாது. உனக்கு உதவிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மீனா இருந்துட்டு, உங்ககிட்ட உதவி யாரு கேட்டு வந்தா? நாங்க தான் 10,00,000 ரூபாய் பணத்தை குடுத்துட்டோம்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை குடுத்துற மாட்டோமா? அப்புறம் எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேக்குறாங்க. எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அர்ஜென்ட்டா. அதனால நான் வந்து உடனே பணம் வேணும்னு சொல்லிட்டு நான் நோட்டீஸ் போட்டேன். இதுல என்ன இருக்குது? அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர் வந்துட்டு உள்ள வராங்க. வந்ததுமே நீங்களா யாரு? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனான்சியர் வந்து கேட்குறான். கேட்டதுமே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஐடி கார்ட வந்து காட்டுறாரு. காட்டுனதுமே வந்து எல்லாருமே அப்படியே அலர்ட் ஆறாங்க. அப்போ அந்த ஃபைனான்ஸரோட கூட வந்தவங்க எல்லார்கிட்டயும் வந்துட்டு ஆஃபீஸ வந்து கண்ட்ரோல்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீகார்லேருந்து வந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் வந்து சொல்லிடுறாரு. மொத்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்துட்டு எல்லாரோட ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஃபைலு அதெல்லாமே வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க வந்து எவ்வளோ வட்டி, அநியாயத்துக்கு வட்டிக்கு வாங்குனது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தேடி பார்க்குறாங்க. முத்து, மீனாவோட வீட்டு பத்திரம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களோட வீட்டு பத்திரத்த எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல சார், இவங்களுக்கு வந்து 48,00,000 நீங்க கடன் குடுத்ததா சொல்லியிருக்கீங்க. அதுக்கான எவிடன்ஸ் எங்க? இவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறாங்க? வட்டி நீங்க எவ்வளோ போட்டிருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு அந்த ஃபைனான்சியர் இருந்துட்டு, இல்ல இவங்களுக்கு வந்து நான் பணம் குடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு நீங்க பணம் குடுக்கலையா? அப்ப யாரு பணம் குடுத்தது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த ஃபைனான்சியர் இருந்துட்டு, எல்லாமே நான் லீகலா தான் சார் பண்றேன். வட்டியெல்லாம் அதிகமா வாங்குனதெல்லாம் கிடையாது. இதுல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க. எல்லாமே ப்ராப்பரா கரெக்ட்டா தான் வச்சிருக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இவங்களுக்கு வந்து ரூ. 48,00,000 நீ கேட்டிருக்கையில, ரூ. 48,00,000 குடுத்துருக்கேன்னு நீ சொல்லியிருக்கிறயில்ல வட்டியோட வேணும்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பணத்த நீ கணக்குல காட்டவே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர் வந்து கேட்காரு. உடனே இந்த ஃபைனான்சியர் இருந்துட்டு, அதான் நான் சொன்னேன்ல சார், அந்த பணம் நான் இவங்களுக்கு குடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க குடுக்கலைன்னா அப்புறம் யாரு குடுத்தது இந்த பணத்த? அப்படின்னு கேட்கும்போது, சிந்தாமணி தான் குடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர் வந்து முத்துவ பார்த்து என்ன சொல்றாரு இவரு? அப்படின்னு கேட்குறாங்க. ஓ! இதெல்லாம் சிந்தாமணியோட வேலை தானா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப அந்த ஃபைனான்சியர் இருந்துட்டு, ஆமா சார், நான் வந்துட்டு இதெல்லாமே லீகலா தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல இவங்களோட வீட்டு பத்திரத்த என்கிட்ட அடமானம் வைக்கிற மாதிரி வச்சு, நான் பணம் குடுக்குறது மாதிரி எல்லாமே வந்து சிந்தாமணி தான் பண்ணாங்க. இவங்க வீட்டு பத்திரமும் அந்த சிந்தாமணி கையில தான் இருக்குது. இவங்க கேட்கும்போதெல்லாம் பணத்த குடுத்து, அவங்க வந்து வட்டி அதிகமா போட்டது எல்லாமே வந்து சிந்தாமணி தான். ஆனா சிந்தாமணி கிட்ட இருந்து பணம் வருது. அவங்க தான் வட்டிக்கு பணம் குடுக்குறாங்க. அவங்க தான் ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா, இவங்க வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, என்னைய வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எவ்வளோ பணம் குடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து சிந்தாமணிக்கு தான் தெரியும். அவங்க எவ்வளோ பணத்துக்கு வட்டி போட்டிருக்கிறாங்க, கந்து வட்டி போட்டாங்களா, எவ்வளோ போட்டாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தான் தெரியும். என்னைய ஜஸ்ட் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என் மூலமா தான் இவங்களுக்கு பணம் கிடைச்ச மாதிரி அவங்க வந்து சொல்ல சொன்னாங்க. அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும். மத்தபடி இவங்களோட வீட்டு பத்திரத்துக்கும் சரி, இவங்களோட பணத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபினான்சியர் சொன்ன உடனே நம்ம முத்துவுக்கும், மீனாவுக்கும் தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன முத்து இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த லேடி யாரு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்ப அந்த லேடி கிட்டயும் நெறைய பிளாக் மணி இருக்கும் போல இருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு நாளைக்கு அவங்களோட வீட்டுக்கு நம்ம ரைட் போயிருவோம். ஆனா இப்ப நியூஸ் வந்து அங்க போயிருக்கோம். அதனால உடனே அவங்க வீட்டுக்கு ரைடுக்கு ஆள் அனுப்புவோம்ன்னு சொல்லிட்டு, இந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர் என்ன பண்றாருன்னா, ஒருத்தர கூப்பிட்டு ஒரு ஆஃபீசர கூப்பிட்டு, சிந்தாமணியோட வீட்டு அட்ரஸ் சொல்லி, அங்க போயிட்டு செக்கிங் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்துக்கிட்ட வந்து, உங்க வீட்டு பத்திரம் இங்க கிடையாது முத்து. இவங்க வேணும்னே பிளான் பண்ணி உங்ககிட்ட வந்து பணத்த அதிகமா கறக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் இவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க. அது போக அந்த வீட்ட நீங்க இருக்கிறவங்களோட வீட்ட வந்துட்டு எப்படியாவது ஏலத்துல விடணும். அத வந்து அவங்க வந்து வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நெனச்சு, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் வந்து நம்ம கோர்ட்ல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஃபினான்சியர் வந்துட்டு இவங்களுக்கு கோர்ட்ல இருந்து லீகலா வந்துட்டு நோட்டீஸ் வந்தது கூட அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அதுவும் சிந்தாமணியோட பொறுப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 2 ஆர் 3 டேஸ்ல வந்துட்டு கோர்ட் ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போய்க்கலாம். அதுக்கப்புறமா இவங்கள நான் எப்படி விசாரிக்கணுமோ, என்ன மாதிரி இவங்கள ஹேண்டில் பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய உண்மையே எங்களுக்கு தெரிய வருது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பா உங்க வீடு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த கணக்கு எல்லாத்தையுமே வந்து அந்த ஃபினான்சியர் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க.
அந்த நேரம் அந்த சிந்தாமணிக்கும் கால் பண்ணி ஃபினான்சியரோட ஆஃபீஸ்க்கு வர சொல்லி, உடனே நீங்க இங்க ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு மட்டும் சொல்லணும்னு சொல்லி அந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர் சொல்றாரு. அந்த ஃபைனான்சியரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தாமணிக்கு வந்துட்டு கால் பண்ணிட்டு, உடனே நீங்க கம்பெனிக்கு வாங்க, நீங்க ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னாச்சு சார் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல நீங்க நேர்ல வாங்க எல்லாமே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்சியர் வந்து ஃபோனை வச்சிடுறாரு. ஃபோனை வந்து இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர் வந்து வாங்கிடுறாரு. அதுக்கப்புறமா சிந்தாமணியும் வராங்க. சிந்தாமணி கிட்ட இதை பத்தின விசாரணை எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க வீட்ல வந்து அநியாயத்துக்கு இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வட்டிக்கு பணத்தை கொடுத்து அதிகமா வட்டி வசூல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதையுமே வந்து ட்ரேஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்க போறாங்க. இத முத்துவும் மீனாவும் வந்து நம்ம அண்ணாமலை அப்பா கிட்ட வந்து சொல்லுவாங்க. பணம் எல்லாமே வந்து சிந்தாமணி தான் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லவுமே விஜயா இருந்துட்டு என்ன சொல்ற நீயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமத்த நீங்க கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்தது சிந்தாமணி தான். உங்ககிட்ட வந்து வீட்டு பத்திரத்தை எப்படியாவது வாங்கி அந்த வீட்டை கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் அவளோட எண்ணமேனு. இந்த ஃபினான்சியருக்கும் நமக்கு கொடுத்த பணத்துக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு 1,00,000 பணத்தை கொடுத்து லாயரை ஃபிக்ஸ் பண்ண சொன்னதுல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே அந்த சிந்தாமணியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றாங்க. பார்ப்போம்.